படத்தோட ஸ்டார்டிங் சீனில் ஒரு நார்மலான ஒரு வீட்டை காமிக்காங்க. வீட்டுக்குள்ளே பயங்கரமான ஒரு டெத்து நடந்திருக்கு. 2 பொண்ணுங்க வந்து அழுதுகிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணோட அம்மா தான் வந்து இறந்து கிடக்காங்க அந்த பொண்ணுங்க முன்னாடி. நானும் ஒரு வேளை யாரோ கொலை பண்ணிட்டாங்க போல அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். யாருமே அவங்கள கொலை பண்ணலை. அவங்க ஒரு பெரிய ட்ரக் அடிக்ட்னால ஒரு கட்டத்தில் ஓவர் டோஸ் ஆகி இறந்துட்டாங்க. அந்த 2 பொண்ணுங்களும் அவங்க அம்மாவை ஒரு பெரிய பெட்டிக்குள்ளே பின்னாடி இருக்கிற பேக்யார்டில் வச்சு லாக் பண்ணிடுறாங்க. மேபி பயத்தினால லாக் பண்ணியிருக்கலாம், இல்லை யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு லாக் பண்ணியிருக்கலாம். ஆனால் 2 பேருமே இது யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டாங்க. மூத்த பொண்ணோட பேர் ஸ்பைடர், 2வது பொண்ணோட பேர் ஜெஸி. ஜெஸிக்கு அவங்க அம்மாவை ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நினச்சி அழுதுகிட்டே இருக்கா. ஆனால் ஸ்பைடருக்கு அவங்க அம்மாவுக்கு வந்து சுத்தமாக பிடிக்காது. ஜெஸி அவங்க அம்மா காலத்துலேருந்து ஒரு டாலர் எடுத்து கையில் வச்சிருப்பா. இதை ஸ்பைடர் வந்து பார்த்து ஒழுங்கா தூக்கி எரியுதியா இல்லையா அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்ட்ரவர்ஷியலான ஒரு சீக்வன்ஸை காமிக்காங்க. ஸ்பைடருக்கு இருக்கிற கோவம் நியாயமான கோவம். ட்ரக்ஸ் யூஸ் பண்ணுறதே தப்பு, அது ஓவர் டோஸ் ஆகிற அளவுக்கு யூஸ் பண்ணி இறந்துருக்காங்கன்னா அவங்க அம்மாவோட சரியான கோவத்தில் இருப்பா. ஓகே, படத்தோட பேர் வாட் வி ஹைட். இனத்தடா ஒழிச்சு வச்சுருக்கீங்க, நல்லா இருக்குல்ல பேர், ரைட் ஒர்க். இப்படி தான் படத்தை வந்து ஆரம்பிக்காங்க. ஸ்பைடரோட அம்மாவோட ஃபோனு ஸ்பைடர்கிட்ட இருக்கும். அன்னோன் நம்பர்லேருந்து ஃபோன் வந்துக்கிட்டே இருக்குது. ரீஸுங்கிற பேரில். ரீஸுங்கிறது படம் போக போக தெரியும். நம்ம ஸ்பைடருக்கு ஒரு 14 வயசு இருக்குன்னு வச்சோன்னா, நம்ம ஜெசிகாவுக்கு ஒரு 10 வயசுன்னு வச்சுக்கோங்க. ஸ்பைடர் வந்து ஸ்ட்ரிக்டாக சொல்கிறா, நம்ம அம்மா வந்து இறந்தது நமக்குள்ளே தான் இருக்கணும், வெளியே யாருக்கும் தெரியக்கூடாது. எப்பவும் போல் நார்மலாக ஸ்கூல் போயிட்டு வர மாதிரி ஸ்கூல் போயிட்டு வந்துடலாம். முக்கியமாக ஃப்ரெண்ட்ஸ் யார்கிட்டையும் சொல்லாத, நான் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன் இப்படிங்கிற மாதிரி 2 பேத்துக்குள்ளேயும் ஒரு ஸ்பீச் போய்கிட்டு இருக்கு. இந்த ஸ்பீச் முடிஞ்ச கையோட ஸ்பைடர் அவள் ஃப்ரெண்டுகிட்ட வந்து நடந்ததெல்லாம் சொல்லிட்டா. என்ன பண்ணலாம் அப்படின்னு ஸ்பைடரும் அவன் ஃப்ரெண்டும் வந்து குழப்பத்தோட முடிவு எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் சொல்யூஷன் கிடைக்கல. இப்போ ஸ்பைடர் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டலாம் பேசிட்டு நேராக வீட்டுக்கு வந்துடுறா. இன்னமும் ஜெசிகா வீட்டுக்கு வரல. ரொம்ப நேரம் கழித்து ஜெசிகா ஒரு காரில் வந்து இறங்குறா. யார் கூட வந்திருப்பாங்க அப்படின்னா, ஜெசிகாவோட ஃப்ரெண்டோட ஃபேமிலியிலேருந்து வந்து விட்டுருப்பாங்க. ஸ்பைடருக்கு பயங்கரமான கோவம். ஒருவேளை வீட்டுக்குள்ளே வந்துட்டு அம்மா எங்கேன்னு கேட்டேன், என்ன சொல்ல அப்படிங்கிற மாதிரி பயங்கரமாக திட்டி விட்டதுனால இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு ஸ்பைடர் கோவத்தில் இருப்பா, ஜெசிகாவும் கோவத்தில் இருப்பா. ஆனால் 2 பேரும் சேர்ந்துருவாங்க. நைட்டு ஃபுல்லாக ஜாலியாக பேசிக்கிட்டே இருப்பாங்க. என்னடா கொடுமை இது, எல்லாமே நார்மலாக போய்கிட்டு இருக்கு. இப்போ வீட்டுக்கு வெளியே ஒரு காரோட சவுண்டு கேட்கு. யார் என்ன எதுவுமே தெரில. இப்போ தான் கதையோட ட்விஸ்டே ஆரம்பிக்குது. ரீசன் ஒருத்தன் வீட்டுக்கு வரான். இவன் தான் ஃபஸ்ட் நம்ம அவங்க அம்மாவுக்கு கால் பண்ணியிருப்பானே அவன். இவன் யாருன்னா ஒரு ட்ரக் டீலர். இவங்க அம்மா கண்டினியூஸாக இவன்கிட்ட தான் ட்ரக்ஸ் எல்லாம் வாங்கியிருக்காங்க. இப்போ அவங்க அம்மா இல்லை, அதாவது எங்கள் அம்மாவை தேடி தான் வீட்டுக்கே வந்திருக்கான். ஸ்பைடரும் எங்கள் அம்மா வந்து வெளியே போயிருக்காங்க, இன்னும் வரல, நீங்கள் வந்து போங்க அப்படின்னு ரீஸை வந்து அமுச்சு வச்சிடறான். ரீஸ் கிட்ட தான் அவங்க அம்மா வந்து போதைப் பொருள்லாம் வாங்கியிருப்பாங்க. இருந்தாலும் கடைசியாக வாங்கினதுக்கு அமௌண்ட் கொடுக்காம இப்போ ஆள் காலி. எப்படியும் இந்த ரீஸுங்கிறவன் இந்த அமௌண்ட்டை வாங்குற வர இந்த வீட்டை தான் சுற்றி இது வர போகிறான். இப்போ இவங்க 2 பேருமே அந்த ஒரு அவங்க அம்மா வந்து அடைச்சி வச்சுருப்பாங்க இல்லையா, அந்த பெட்டிக்கிட்ட போயிட்டு ஜெசிகா வந்து அழுதுகிட்டே இருப்பா. ஏன்னா ஸ்பைடர் வந்து அவங்க அம்மா வந்து தப்பானவங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னதுனால அழுதுகிட்டு இருப்பா. அடுத்த நாள் ஜெசிகா சமாதானப்படுத்துறதுக்காண்டி ஷாப்பிங் மாலுக்கு வந்திருப்பாங்க. அங்கே கோடின்னு ஒரு பையன் வர இருப்பான். அவன்கிட்ட தான் எல்லாத்தையும் வாங்கிட்டு பின்னாடி அதாவது பேக்கேரியில் போயிட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க. இந்த கோடிங்கிற பையன் என்ன செய்வான்னா, தெரியாமல் 2 பேர்த்தையும் வந்து ஃபோட்டோ எடுத்துருவான். அதை ஸ்பைடர் பார்த்துடும். நேராக விறுவிறுன்னு கோடிக்கிட்ட போயிட்டு, எதுக்கு எங்களை ஃபோட்டோ எடுத்த, உனக்கு யார் வேணும், என்ன வேணும் அப்படிங்கிற மாதிரி காய்ச்சி பூச்சுன்னு கத்திடுறான். இப்போ ஃபோட்டோ இருக்குன்னு பார்த்தா அங்கே ஃபோட்டோ இருக்காது. கோடியும், நான் உங்களை ஃபோட்டோ எடுக்கல, ஜஸ்ட் வியூ தான் பார்த்தேன், இது ஏதோ சொல்லி மலிப்பிடுறான். ஸ்பைடரும் சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி வீட்டுக்கு வந்து போயிடுறாங்க. ஜெசிகாவும் நம்ம அம்மா நல்லவங்க தான் அப்படிங்கிற மாதிரி திருப்பி வந்து சொல்லிக்கிட்டே இருக்க ஸ்பைடருக்கு சரியான கோவம் வந்துடும். அந்நேரத்தில் வீட்டுக்கு கதவை யாராவது தட்டுவாங்க. ஏதாச்சும் ரேண்டமாக ஒரு சர்ச்சோட ஃபாதர் வந்து ஒரு நோட்டீஸ் மாதிரி கொடுக்குறதுக்காண்டி வந்துருப்பா. அவரும் வீட்டில் வந்து பெரியவங்க இல்லையா அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்க, இப்போதைக்கு ஆளில் நீங்கள் போயிட்டு அப்புறமா வாங்கன்ட்டு கதவை அடைச்சிட்றா. அந்த நோட்டீஸ் தூக்கி குப்பையில் தூக்கி போட்டுறா. ஜெசிகா அந்த நோட்டீஸை எடுத்துகிட்டு நைட்டு ஃபுல்லாக உட்காந்து பார்த்துக்கிட்டே இருப்பாள். அதை நம்ம ஸ்பைடர் எதுவுமே சொல்லாமல் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கு. இந்த நேரத்தில் சரி இதுக்கு மேலே ஆகாதுன்னு அந்த நோட்டீஸை வாங்கி கிழிச்சி தூக்கி தூர போட்டுருவா. திருப்பியும் ஜெசிகா அழுதுகிட்டு இருப்பாள். நைட் நேரம் நல்லா தூங்கிடுறாங்க. மார்னிங் எழுந்திரிச்சோடனே அன்னோன் நம்பர்லேருந்து கால் வரும். திருப்பியும் அதே ரீஸ் மாதிரி ஒருத்தன் தான். இப்படி திருப்பி அவங்க அம்மா ஃபோன்லேருந்து கால் வந்துக்கிட்டே இருக்குது. ஸ்பைடருக்கு சரியான கோவம். பொருளெல்லாம் அங்கங்கன்னு தூக்கி எறிய ஆரம்பிச்சிடறா. ஒரு கட்டத்தில் இந்த இடத்த விட்டு கிளம்பிடலாம் அப்படின்னு தேவையான பொருளெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கும்போது அவங்க அம்மாவோட டீச்சர் ட்ரைனிங் சர்டிஃபிகேட் கிடைக்கும். இவங்க அம்மா வந்து டீச்சராக இருந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இப்போ தான் நமக்கு சொல்ல வராங்க. ஓகே, வெளியே அவங்க அம்மாவோட கார் வந்து இருக்கும். அந்த காருக்குள்ளே அந்த ட்ரக்ஸ் யூஸ் பண்ணுவாங்க இல்லையா, அந்த ஊசி இந்த மாதிரி ஏகப்பட்டது இருக்கும். சரியான டென்ஷன் ஆகிடுறான். இந்த கார் இங்கே இருக்க ஒருத்தனாக வந்துக்கிட்டு இருப்பான் அப்படின்னு காரை ஸ்டார்ட் பண்ணி ஆள் நடமாட்டம் இல்லாத ஒரு இடத்துல போய்ட்டு விட்டு வந்துடுவா. அப்போது
அந்த கார் யாருது அப்படின்னு ஒரு போலீஸ்காரங்க வீட்டுக்கே வந்துடுவாங்க. அந்த போலீஸ்கார மேடமும் பசங்க பயந்துருவாங்க அப்படின்னு உங்கள் அம்மா வாங்க அந்த மாதிரி லைட்டாக விசாரிச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஸ்பைடரும் எங்கள் அம்மா வீட்டை விட்டு போய் ஒரு நாள் ஆச்சு ஆளக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல அந்த லேடி போலீஸ் வந்து ஒருத்தர்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. அதாவது அந்த லேடி போலீஸ் அவங்களோட சுப்பீரியர் ஆஃபீஸர்கிட்ட வந்து இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. பிறகு எப்பவும் போல் அந்த இடத்தோடு கிளம்பிடுவாங்க. ஓகே, இப்போது இந்த சீனை இதோட கட் பண்ணலாம். அந்த கார் இருக்கிற லொக்கேஷன், அதாவது அந்த லேடி கான்ஸ்டபிள் ஒரு சுப்பீரியர் ஆஃபீஸர்கிட்ட வந்து சொல்லியிருப்பாங்க. அந்த சுப்பீரியர் ஆஃபீஸர் யாருன்னா செரிஃப். ஓகேயா, செரிஃப் யாருன்னா நம்ம ஸ்பைடரோட ஃப்ரெண்ட் இருக்காங்க இல்லையா, அவங்களோட அப்பா. இப்போ ஸ்பைடர் அந்த செரிஃப் வீட்டில் தான் இருக்காங்க. அதாவது ஸ்பைடர் அவள் ஃப்ரெண்டு வீட்டில் வந்து டின்னர் சாப்பிட்டுட்டு இருக்கா. இப்போ தான் இன்னொரு ட்விஸ்ட் வந்து ரிவீல் ஆகுது. செரிஃபும் ஸ்பைடரோட அம்மாவும் கூட படித்தவங்க. இந்த ஒரு விஷயம் நம்ம ஸ்பைடருக்கு தெரிஞ்சதுக்கப்புறம் அவளே குழம்பி போயிருப்பா. இந்நேரத்தில் ஜெஸ்ஸி வந்து நீ மட்டும் உன் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டு அவங்க ஃப்ரெண்டோட அப்பா வந்து இங்கே வந்து விடுவாங்க, நான் வந்து தப்பா அப்படின்னு கோச்சிக்கிட்டுருவா. சின்ன பிள்ளைங்க கோச்சிக்கிட்டு எவ்வளோ நேரம் வந்து பேசாமல் இருப்பாங்க. 2 பேரும் திருப்பி வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஆகிடும். அந்த நேரத்துலையும் ஜெசிகா வந்து சொல்கிறா நம்ம அம்மா வந்து ரொம்ப ரொம்ப நல்லவங்க அப்படின்னு சொல்லிட்டு தூங்க வச்சு. இப்போ ஜெசிகா வந்து ஒரு வேலைக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்துக்கு வரா. ஏன்னா காசு இல்லை. அதனால அங்கே இருக்கிற ஒரு ஸ்கூலுக்கு போயிட்டு சின்ன பையங்களை பார்த்துக்கிற மாதிரி ஒரு வேலை வந்து கேட்கா. ஆனால் நீயே ஒரு 16 வயசு சின்ன பொண்ணு தாம்மா, உனக்கு என்னமா தெரியும் அப்படின்னு அமுச்சு விட்றாங்க. இதே கோவத்தில் போயிட்டு திருப்பி ஷாப்பிங் போகிறா. அதாவது அவளுக்கு தேவையான பொருளை வாங்க போகிறா. அந்த கடைக்கார பையன் அன்றைக்கி உண்மையிலே வந்து ஃபோட்டோ தான் எடுத்து வந்திருக்கான். இந்த உண்மை இப்போ தான் வந்து நம்ம ஸ்பைடர்கிட்ட சொல்லிவிட்டு அந்த ஃபோட்டோவையும் கையில் கொடுத்து அனுப்பிச்சிட்றான். இங்கே ஜெசிகா அவங்க அம்மாவோட அந்த செயினை பார்த்து ரொம்ப சோகத்தில் இருப்பாள். இப்போ ஸ்பைடர் பார்த்து ரொம்ப டென்ஷன் ஆகிறா. உன்னை அன்றைக்கே அந்த டாலரை தூக்கி தூர போடுன்னு சொன்னேன்ல அப்படின்ட்டு வஞ்சிட்டு போயிட்டா. ஜெசிகா ரொம்ப எமோஷ்னலி ரொம்ப டிஸ்டர்ப் ஆகிட்டா. நம்ம ஜெசிகாவுக்கு வந்து ஆஸ்மா பிரச்சனை இருக்குது. இங்கே எடுத்துக்கிட்டே இருக்கா. இந்த டைத்தில் தான் ஸ்பைடர் அந்த ஃபோட்டோ தூக்கி ஜெசிகாட்ட கொடுத்ததும் இல்லாமல் நெக்ஸ்ட் எப்போ மீட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த பையன் கேட்டிருப்பான். இதையும் வந்து ஜெசிகாட்ட சொல்லிடுறான். ஜெசிகாவும் உன்னை அந்த பையனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அப்படியே தூங்கிடுறான். அடுத்த நாள் திருப்பியும் ஸ்பைடர் அந்த பையனை வந்து பார்க்க போகிறான் எதிர்ச்சியாக. அந்த பையனும் வண்டியில் ஏறு, நான் உனக்கு ஒன்று காமிக்கணும் அப்படின்ட்டு காட்டுக்குள்ளே போகிறாங்க 2 பேரும். ஓகே, இப்போ வந்து காட்டுக்குள்ளே வந்து ஜானி அதாவது பயணங்கள் வந்து மேற்கொள்கிறாங்க. அந்த இடத்துல இந்த பையன், அதாவது இவன் பேர் வந்து அலெக்ஸு, நம்ம ஸ்பைடருக்கு எப்படி வந்து கேமரா பிடிக்கணும், என்ன மாதிரி வந்து ஃபோட்டோ எடுக்கணும், எப்படி ஆங்கிள் வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியெல்லாம் கொடுத்துட்டு அப்படியே ஜாலியாக இருப்பாங்க. இப்போ செரிஃபும் நம்ம ஸ்பைடரோட அம்மாவும் வந்து பார்க்கறதுக்காண்டி வந்திருப்பாங்க. அதில் நான் காரையும் அவங்க வீட்டில் விட்டுட்டு லாக் பண்ணிவிட்டு சம்திங் ஏதோ இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணிக்கிட்டு இருப்பார். இங்கே ஸ்பைடரும் அந்த அலெக்ஸ் பையனும் அவங்களோட வீட்டுக்கு வந்துடுறாங்க. அதாவது அலெக்ஸோட வீட்டுக்கு வந்துடுறாங்க. அங்கே உள்ள ஸ்டூடியோ இருக்கும், இந்த ரீல்லாம் இருக்கும். அந்த ரீலை வச்சுட்டு இந்த ஃபோட்டோலாம் மேக் பண்ணுவாங்க, தண்ணிக்குள்ளே முக்கிட்டு அந்த மாதிரி எப்படிலாம் வந்து செய்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி அலெக்ஸ் வந்து சொல்லி கொடுத்துக்கிட்டு இருப்பான். இப்போ எப்பவும் போல் அலெக்ஸு அந்த ஷாப்பிங் மாலில் ஸ்பைடர் இறக்கி விட்டுட்டு கிளம்பிடுறான். அதுவும் இல்லாமல் அந்த குட்டி கேமராவை இந்தா நீ வச்சுக்கோ அப்படின்ட்டு கொடுத்துட்டு போயிடும். என்னென்னா ஃபோட்டோ எடுக்க பழகுறதுக்காண்டி. இப்போ ஸ்பைடரும் காலில் நடந்த எல்லா விஷயத்தையும் ஜெசிகாட்ட வந்து சொல்லிக்கிட்டு இருப்பாள். ஜெசிகாவும் ஆர்வமாக கேட்டுக்கிட்டு இருக்க. ஓகே நடந்து அப்படின்ட்டு 2 பேரும் தூங்கிடுறாங்க. மார்னிங் அவங்களுக்கு போடுறதுக்கு ட்ரெஸ் இருக்காது, எல்லா ட்ரெஸ்ஸும் அழுக்காயிரும். அதனால் ஒரு கடையில் போய்ட்டு எல்லா துணியும் அழுக்கு துணியெல்லாம் வாஷ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. வெளியே வந்து ஒரு ஜூஸ்லாம் குடிச்சிட்டு இருக்க போது அந்த ரீஸ், அதாவது அந்த ட்ரக் டீலர் வந்துடுறான். உங்கள் அம்மாவை என்ன ஆளே பார்க்க முடியல, எங்கே போயிருக்காங்க உங்கள் அம்மா எங்கே இருக்காங்க, ஒழுங்கு உண்மை சொல்லிடு. என்னையை கண்டு ஓடி போய் ஒளிஞ்சிருந்தாங்கன்னா ஒழுங்கை வர சொல்லிடு. நீ வேறு அழகாக இருக்க, பிறகு ஒன்றை வச்சு தான் அந்த காசை வந்து நான் வந்து திருப்பி எடுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி பயன்படுத்திடுறா. இது ஸ்பைடரோட மண்டைகள் நைட்டு ஃபுல்லாக தூங்கடாமல் பண்ணிட்டு இருக்கோம். மார்னிங்கே வந்து ஒரு அடகு கடைக்கு போயிட்டு, அதாவது நம்ம அலெக்ஸ் வந்து ஒரு கேமரா கொடுத்துருப்பான் இல்லையா, அந்த கேமரா வந்து அடகு வச்சிடறான். ஃபஸ்ட்டு ஸ்பைடர் அந்த நகையை தான் கொடுப்பா, இருந்தாலும் அந்த கடைக்காரன் வாங்க மாட்டான். கேமரா மட்டும் போதும் அப்படின்னு கையில் காசை கொடுத்து அமுச்சு விட்ருவான். நைட்டு அந்த அமௌண்ட்டை வந்து எப்படி வந்து ரீஸ்ட்டை போய்ட்டு கொடுக்க அப்படிங்கிற மாதிரி ரொம்ப டிஸ்கஷன் பண்ணிவிட்டு பயத்தோடு தான் ரீஸ் இருக்கிற இடத்துக்கு வந்து போகிறான். ஆனால் அங்கே போகணுன்னா என்னென்ன நடக்கலாம். ஓகே, உள்ளே ரீஸ் இருக்கானா அப்படிங்கிற மாதிரி அந்த வேனுக்குள்ளே போகிறா. உள்ளே ரீஸ் இருக்க மாட்டான். ஆனால் அவங்க அம்மாவோட ஃபோட்டோ நிறைய இருக்கும். மேபி அவங்க வந்து ஃப்ரெண்ட்ஸாக கூட இருக்கலாம். திடீர்னு ரீஸ் வரான். ஸ்பைடரோ அவள் அடமானம் வச்சு அந்த அமௌண்ட்டை கொடுக்கான். ரீஸ் இது பத்தாதே, உங்கள் அம்மா வாங்கின ட்ரக்குக்கு இது 1% கூட வராது. ஓகே, இப்போதைக்கு இது போதும், நீ திருப்பி வருவ அப்படின்னு எனக்கு தெரியும், ஒழுங்காக அமௌண்ட்டை கொண்டு வா, இல்லை நான் உன்னை தேடி வர்ற மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஸ்பைடர் சரியான டென்ஷனு. அவங்க அம்மாவை அடைச்சி வச்சிருந்த அந்த பெட்டியை போட்டு பயங்கரமாக அடித்து அவங்க அம்மா கிளின்னு கிழித்து அழுது புலம்பியிருப்பா. உன்னால தான் எனக்கு இவ்வளோ வந்து பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி. கடைசியாக ஸ்பைடர் என்ன முடிவு எடுக்கிறான்னா இந்த ஊரை விட்டே போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி முடிவு எடுக்கிறா. ஏன்னா இவங்ககிட்ட இருந்து இருக்க முடியாது. இப்போ
ஜெசிக்காவே கூட கூட்டு போகணும். ஒன்று அவளை அடாப்ட் பண்ணி கூட்டு போகணும். அப்படி அடாப்ட் பண்ணணும் அப்படின்னா இவளுக்கு வயசு கூட இருக்கணும். இதனால் நம்ம ஸ்பைடர் என்ன பண்ணிடுறான்னா போலியாக ஒரு ஆதார் கார்டு மாதிரி ஒன்று க்ரியேட் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒருத்தன்ட்ட போய்ட்டு பார்க்க அவன் கொஞ்சம் செலவாகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். அன்றைக்கி நைட்டு ஸ்பைடரோட ஃப்ரெண்டு ஸ்பைடர் வீட்டில் தான் வந்து இருப்பாள். ரீஸ் திருப்பியும் எனக்கு கால் பண்ண ஒழுங்கு மரியாதையா அப்படிங்கிற மாதிரி மெசேஜ்லாம் வந்து பண்ணிக்கிட்டு இருப்பான். யாருக்கு? ஸ்பைடரோட அம்மாவோட மொபைலுக்கு. நடந்தது எல்லாத்தையும் வந்து ஸ்பைடர் அவள் ஃப்ரெண்டுகிட்ட சொல்ல, ஸ்பைடரோட ஃப்ரெண்டும் ஊரை விட்டு போகிறதுக்கு கொஞ்சம் ஐடியாலாம் கொடுப்பாள். அடுத்த மார்னிங் திருப்பியும் அந்த அடகு கடைக்கு போகிறா. அவங்க அம்மாவோட செயினை வச்சுட்டு அந்த கேமராவை திருப்பி வாங்கிறா. கொஞ்சம் பணமும் வாங்கிக்கிறா. ஸ்ட்ரெயிட்டாக இப்போ கேமராவை ரிட்டன் வாங்கியாச்சு. அந்த கேமராவை அலெக்ஸ்கிட்ட ரிட்டன் கொடுத்துட்டு இந்த ஊரை விட்டு போகலாம் அப்படின்னு முடிவு எடுத்துடுறா. ஆனால் அந்த நேரத்தில் அலெக்ஸ் திருப்பி நம்ம வந்து ஃபோட்டோ ஷூட்டுக்கு போமா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, கடைசி அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு போனால் என்ன அப்படிங்கிற மாதிரி யோசிச்சு திருப்பி ஃபோட்டோ ஷூட் போகிறாங்க. 2 பேரும் கொஞ்சம் இந்த ஃபோட்டோ எடுக்காங்க. இப்படியே அன்றைக்கி சாயந்தரம் வர நாள் எப்படியே போயிடுது. திருப்பியும் வீட்டுக்கு வரா, தூங்குறா, மார்னிங் எந்திக்கிறா, நடந்த எல்லாத்தையும் சொல்கிறா ஒருத்தங்கச்சிட்ட. அது இல்லாமல் என்னென்ன பண்ண போகிறோம் அந்த ஒரு பிளானையும் வந்து சொல்கிறா. ஓகே, எல்லாமே ஓகே தான் அப்படிங்கிற வந்து பேசிக்கிட்டு இருக்க கதவை யாரை பயங்கரமாக தட்டுறாங்க. ரீஸ் அப்படின்னு வந்து ஸ்பைடர் நினச்சிட்டு வந்து ஒளிஞ்சு கிடப்பா. ஆனால் வந்தது போலீஸ்காரங்க. அவங்க அம்மாவை தேடி விசாரிக்கிறதுக்காண்டி வந்திருப்பாங்க. ஓகே, ஸ்கூலுக்கு டைம் ஆயிரும். போலீஸ்காரங்க போனதுக்கப்புறம் இப்போ இவங்க 2 பேருமே எப்பவும் போல் பாபநாசம் படம் மாதிரி தான் திருப்பி ஸ்கூலுக்கு போகிறாங்க. ஸ்பைடர் முக்கியமாக ஸ்கூலுக்கு விடும்போது இந்த ஒரு விஷயத்தை யார்ட்டையும் சொல்லாதா அப்படிங்கிற மாதிரி சொல்லி தான் அனுப்புகிறா. ஓகே, இப்போது ஸ்பைடர் அவள் பிளானை வந்து செயல்படுத்த வேண்டிய நேரம். அமௌண்ட்லாம் கொடுத்துட்டா, எல்லாமே ஓகே, எல்லாம் ஃபினிஷ்டு. இப்போ நைட் ஆகிடுது. இப்போ திரும்பி வந்து பார்த்தோன்னா ஜெசிகா அவங்க அம்மா நல்லவங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஸ்பைடர் ஏற்கனவே பயங்கரமான டென்ஷனில் அவங்க அம்மா மேலே இருக்க கிழிச்சு விட்றான். இவ்வளோ தூரம் நடந்திருக்குன்னா அதுக்கு அம்மா தான் காரணம். அதுவும் இல்லாமல் அவன் அந்த ரீஸோட வண்டியில் நம்ம அம்மாவோட ஃபோட்டோ இருக்குது, அவங்க 2 பேருக்கும் கலர் தொடர்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஜெசிகா அழுதுகிட்டே வெளியே ஓடி வந்துடுறான். அப்போ அந்த நேரத்தில் அவளுக்கு வீசிங் வந்துடுது. இவ்வளோ நேரம் அவள் வீசிங் வந்தது ஸ்பைடருக்கு தெரில. எதிர்ச்சியாக வெளியே வந்து பார்க்க இவள் உயிர் போராடிக்கிட்டு இருக்கா. அந்த இன்ஹேலரை வந்து எடுத்துகிட்டு வரணும். உள்ளக்க மருந்து வேறு இல்லை, மருந்தும் காலி. இப்போ இவன் என்ன தான் பண்ண அப்படிங்கிற மாதிரி மண்டை பிச்சுக்கிட்டு இருக்கும்போது ஒவ்வொருத்தருக்கா ஃபோன் அடிக்கா. கடைசி ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் அடிக்கா. ஆம்புலன்ஸ் வர்றதுக்கு டைம் ஆகும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிடுவாங்க. இவளே அவங்க அம்மாவோட காரில் தூக்கி போட்டு நேராக ஹாஸ்பிட்டல் போயிடுறா. டாக்டர்கிட்ட, நர்ஸ்கிட்ட எல்லாத்தையும் அழுது புலம்பிடுறா. எப்படியா தங்கச்சியை காப்பாற்றிடுங்க அப்படிங்கிற மாதிரி அழுது புலம்பிடுறா. இப்போ அவள் கையில் ஹாஸ்பிட்டலில் காசு கட்டாலுமே காசு 1 ரூபா கூட இல்லை அவள்கிட்ட. இப்போ இவன் என்ன பண்ண அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருக்க சைடு வந்து ஒரு லேடி வந்து அவங்க குழந்தைய வந்து கொஞ்சிக்கிட்டு இருப்பாங்க. அந்த நேரத்தில் இவளுக்கு ஸ்ட்ரைக் ஆகுது. நம்ம அம்மா சின்ன வயசில் நம்ம அன்பாக தான் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அவங்க வேணால் வழி மாறி போயிருக்கலாம், தப்பானவங்களாக இருக்கலாம், ஆனால் உண்மையான பாசத்தோடு தான் நம்ம வளர்த்தாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து அவளுக்கு புரியும். ஷெரீஃபுக்கு நியூஸ் போயிட்டு அமௌண்ட்லாம் கட்டிட்டு இவங்க 2 பேர்த்தையும் அவரோட வீட்டுக்கு வந்து கூப்பிட்டு போயிடுவார் கொஞ்ச நேரத்தில். எப்படியோ ஜெசிகா சேஃபு. நைட் எல்லோரும் நிம்மதி தூங்குறாங்க. இருந்தாலும் ஸ்பைடருக்கு தூக்கம் வரல. மைண்டுக்குள்ளே ரீஸை பற்றி ஓடிக்கிட்டே இருக்குது. ஷெரீஃபும் நம்ம ஏன் ஸ்பைடரையும் இவங்க 2 பேர்த்தையும் தத்தெடுத்துடக்கூடாது அவங்க ஒய்ஃப்டெல்லாம் டிஸ்கஸ் பண்ணுவாங்க. இந்த ஒரு விஷயம் இவங்களுக்குலாம் தெரியாது. ரைட்டு, ஷெரீஃபோட பொண்ணு அதாவது ஸ்பைடரோட ஃப்ரெண்டு கொஞ்சம் அமௌண்ட்டை வந்து சேர்த்து வச்சுருப்பா. அந்த அமௌண்ட்டை ஸ்பைடர்கிட்ட கொடுத்துட்டு பார்த்துப்போ அப்படிங்கிற சொல்ல, ஸ்பைடரும் மீதி அமௌண்ட்டை கொடுத்து அந்த ஆதார் கார்டு மாதிரி இருக்கிற அந்த வெரிஃபிகேஷனை வாங்கிட்டு ஜெசிகா கூட்டு நேராக வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்துட்டு எல்லா பொருளையும் எடுத்து நம்ம இப்போவுமே உடனே இந்த இடத்த விட்டு கிளம்பணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அந்த இடத்த விட்டு வேகமாக போகிறா. ஜெசிகா நம்ம ஏன் போகணும், எதுக்கு போகணும் அப்படிங்கிற மாதிரி திருப்பி கேள்வி கேட்க, நான் ஜெசிகா மைண்டில் அந்த ரீஸ்காண்டி ஏன் மைண்டு வந்து போகணும், என் ஃப்ரெண்ட்ஸை விட்டு எதுக்கு போகணும், இதான் மைண்டில் ஓடிக்கிட்டு இருக்கோம், நிலமை புரியாமல் பேசாத அப்படின்னு செவுட்லேயே அடிச்சிடுறா. அந்த நேரத்தில் வெளியே யாரோ கதவை தட்டுறாங்க. தட்டுறது ரீஸ் தான். இவ்வளவும் கூட ட்ரை பண்ணுறா. ஆனால் கதை உடச்சிட்டு உள்ளே வந்துடுறா. போதையில் அடிமையானவங்க எப்படி இருப்பாங்க, ரொம்ப மென்டலுமாக இருப்பாங்க. ரீஸ் பயங்கரமாக வந்து அட்டாக் பண்ணுறான். யாரா ஸ்பைடருக்கும் வேறு வழி இல்லை. இப்போது 2ல் 1 நடக்க போகுது. அநேகமாக அந்த காசுக்காண்டி கண்டிப்பாக ஸ்பைடரை வந்து விற்கணும் அப்படிங்கிற மாதிரி பிளான் போட்டு தான் வந்திருப்பான். ஜெசிகாவும் நேராக ரீஸோட காற்றை போய் கடிச்சு வச்சிடறான். தூக்கி எறிஞ்சிடறான் ஜெசிகாவை. நடந்த சண்டையில் ஒரு கட்டத்தில் ஒரு பெரிய இரும்பு கம்பியை கொண்டு ரீஸை ஒரு அடி அடித்தா ரீஸ் செத்துறான். அவ்வளோதான். செத்ததுக்கப்புறம் என்ன ஆகுறது, அதாவது இறந்ததுக்கப்புறம் என்ன ஆகுறது, போலீஸ்லாம் வந்துடுறாங்க.
தற்காப்புக்காண்டி அடிச்சிட்டேன் அப்படிங்கிற மாதிரி கேஸை வந்து முடிச்சிடுறாங்க. ஷெரீஃப் வந்து உண்மை எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறாரு. இங்கே என்ன நடந்துக்கிட்டு இருக்கு, அவங்க அம்மாவை எங்கே மறைச்சி வச்சுருக்காங்க எல்லாத்தையும் தெரிஞ்சு அவங்க அம்மாவை நல்லடக்கம் பண்ணுறாங்க. இப்போ தான் ஸ்பைடருக்கு ஒரு சில விஷயம்லாம் தெரியுது. அவங்க அம்மா வந்து நல்லவங்க தான், ஆனால் ட்ரக்ஸ்னால் கொஞ்சம் வழிமாறி போயிட்டாங்க. இதோட பின் விளைவு ரொம்ப மோசமாக இருந்திருக்கு. ஓகே, இதோட இந்த வீடியோ முடியுது, படமும் முடியுது. இந்த ஒரு படத்து மூலியமாக நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படிங்கிற மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதேமாதிரி அமௌண்ட் சேர்த்து திருப்பியும் அந்த $1, அதாவது அவங்க அம்மாவோட $1 வாங்கி கழுத்தில் போட்டுக்கிட்டா.